அன்பு தமிழ் நேயர்களுக்கு மாண்புகள் கொண்ட வள்ளுவரின் திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 47வது அதிகாரமாக உள்ள தெரிந்து செயல்வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 461வது திருக்குறளை காணப்போகின்றோம். தெரிந்து செயல்வகை என்பதற்கு ஒரு செயலின் பின்விளைவை ஆராய்ந்து செயல்படுதல் என்பது இந்த அதிகாரத்துக்கான பொருளாகும். இப்பொழுது 461வது திருக்குறளுக்கு செல்வோம். அழிவதும் ஆபதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவதும் ஆபதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அச்செயலினால் ஏற்படும் அழிவையும் அந்த அழிவுக்கு பிறகு வரும் வருவாயையும் நன்கு ஆராய்ந்த பிறகே அதன் பயன் கணக்கை பார்க்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அச்செயலினால் ஏற்படும் அழிவையும், அழிவு என்பதற்கு இங்கு நட்டம் என்ற பொருளில் கூட எடுத்துக்கொள்ளலாம், அதன் பிறகு ஏற்படக்கூடிய வரவையும் நன்கு ஆராய்ந்த பிறகே அதன் பயன் கணக்கை நாம் பார்க்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவன் சொல்லாத வாய்மொழி ஏதுமில்லை. வள்ளுவம் போற்றுவோம், வானலர் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.